வெயில் பட்டை அடிக்கிற நம்ம ஊர்லேருந்து வந்து கோலாலம்பூரில் இருக்கேன். தினமும் காலையில் 12 மணியில் இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஒரு புயல் மாதிரி ஒரு மழை வருது. வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேயே கடுமையாக வெயில் மாறிடுது. காலை உணவு உடற்பயிற்சி யோகாவுக்கு அப்புறம் வந்து சாப்பிட வந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா மழை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு போய் சேர முடியாதுன்ட்டு தெரிஞ்சிருக்கு. அதனால் மழையிலேயே நான் தங்கியிருக்கக்கூடிய ரூமை நோக்கி போகிறேன். நான் பாரு இந்த ஹோட்டலில் தான் தங்கி. இங்கே ஒரு பில்டிங் இது பாருங்களா, இதில் 43வது மாடியில் நான் தங்கியிருக்கேன். ஸோ இங்கிருந்து மழையை பார்த்தா சின்னதாக தெரிஞ்சுது. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது பெரிய மலைன்னு. சரி, போன உடனே அடுத்த கட்ட வேலையை செய்யணும். அதனால் மலையில் நனைஞ்சிட்டே தான் இன்றைக்கி கோலாலம்பூரில் பயணமே. மழைனா நம்ம ஊர்லையும் கூட இப்படி பார்க்கல, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தினமும் வருது மலை. மலேசியா அப்படின்னா மலைகள் நிறைந்த நாடு. இப்போ வான்மலை நிறைந்த நாடாகவே இருக்கு. பட் மலை இயற்கையில் நனையும் போது நம்மளோட அற்புதமான சக்கரங்கள் எல்லாமே, சிரசில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் கூட சுத்தமாகும். அதனால் வாய்ப்பு இருக்கும் போது மலையில் நனையுங்க, ஆரோக்கியமாக நனையுங்க. அந்த மலைக்கு நன்றி தெரிவிங்க. இடி இடிக்குது. பாய் பாய்.